friends, welcome back to the channel SHREE Car Care once again. This is Abhishek here and நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோ போட போதும். ஸோ என்னதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்டா சிட்டி 2004 ஜென் சொல்லுவோம். ஸோ 2018 மாடல் ஹாண்டா சிட்டியில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாற்ற போகிறோம். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எதனால சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து டிஜிபேட் வரும் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த சிஸ்டம் வந்து ஹாண்டாவில் வந்து யூஸ்வலாக ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சிஸ்டம் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து அந்த மாதிரி மங்கலாகிடுது. ஸோ அந்த டிஸ்பிளே இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் ஹாண்டாவோட சிஸ்டம். ஸோ இதோட ஸ்க்ரீன் பாருங்கள் எப்படியா இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆனதுனால கஸ்டமர் வந்து இப்போது நம்ம இந்த சிஸ்டமை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ ஆனதுனால கஸ்டமர் வந்து சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஹாண்டா சிட்டியில் ப்ராப்பர் பேனல் and socket to socket with 4GB RAM, 64GB memory, Android Auto, Apple CarPlay ரெண்டுமே wireless with 31 channel DSP and QLED display ஓட Android system மாட்ட போதும். ஸோ என்ன பிராண்ட் மாட்ட போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ரிக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பிராண்டு. ஸோ இந்த பிராண்ட் பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ரிக்கு. 4GB RAM, 64GB மெமரி, 10-inch சிஸ்டம், T5 CarPlay, T5 ப்ராசஸர் வித் CarPlayயோட வரும். அண்ட் இந்த பேனலில் தான் வந்து இந்த சிஸ்டம் நம்ம மாட்ட போகிறோம். ஸோ இந்த பேனல் இதுதான் வந்து பழைய சிஸ்டம். ஸோ பழைய சிஸ்டம் கைட்டி இந்த பேனலை மாட்டி அந்த ஹசார்ட் ஸ்விட்சை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இந்த சாக்கெட் டு சாக்கெட் கப்ளர் அப்படியே மாட்டிட்டு நம்ம இந்த சிஸ்டமே இன்றைக்கி மாட்ட போகிறோம். ஸோ இதில் வந்து ரிவர்ஸ் கேமராவும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் தான் நம்ம இன்றைக்கி மாட்ட போகிறோம். ஸோ இதோட ஃபிட்டிங் பண்ணோன்னே இதோட அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். எங்கள் மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் குவாலிட்டியான சிஸ்டம் வித் நல்ல ஸ்பீடாக வேணும், வயர்லெஸ், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேனா நான் கன்ஃபார்மாக இந்த சிஸ்டம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா T5 ப்ராசஸர் வரும் வித் வித் டிஎஸ்பியோட வரும். அண்ட் அதோட ப்ராசஸர் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா QLED டிஸ்பிளேயோடு வரும். பாஸ்ட்ரிக் பிராண்டு. 4GB RAM, 64GB மெமரியோடு வரும். ஸோ சிஸ்டம் வந்து சூப்பர் ஸ்பீடாக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் ப்ரைம் எல்லாமே ஒர்க் பண்ணும். அண்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பழைய சிஸ்டம். ஸோ இந்த பழைய சிஸ்டம் பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஒரிஜினல் சிஸ்டம். ஸோ இதை வந்து நம்ம கைட்டிட்டு இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்மை இந்த ஃப்ரேமுக்குள்ளே, கிளாஸி ஃபினிஷ் ஃப்ரேமுக்குள்ளே பர்ஃபெக்டாக நம்ம உட்கார வச்சிட்டோம். 10-inch சிஸ்டம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹசார்ட் ஸ்விட்சை கைட்டி பர்ஃபெக்டாக இதில் அப்படியே மாட்டிட்டோம். ஸோ இதை ஒர்க்கிங் பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பர்ஃபெக்டாக மாட்டிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேனலில் பர்ஃபெக்டாக சிஸ்டம் உட்காந்துருச்சு. அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹசார்ட் ஸ்விட்சும் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா வித் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, வயர்லெஸ் கார்ப்ளேயோட வரும். ஸோ ரிவர்ஸ் போட்டு உங்களுக்கு கேமராவோட அவுட்புட்டும் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ கேமராவோட கிளாரிட்டியும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. HD கேமரான்னு சொல்லுவாங்க. கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். ஸோ இதோட ஸ்மூத் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்பில்ட்டாக பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும். அண்டு ஏற்ற மாதிரி நீங்கள் வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பாட்டிஃபை இருக்கும், யூடியூப்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து நெட் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு யூடியூப் இப்போ போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஸோ யூடியூப் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், சுத்தமாக லேக் இல்லாமல். நீங்கள் மற்ற சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக லேக் ஆகும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து 1080p வரைக்கும் வந்து நம்ம குவாலிட்டி செக் வச்சுக்கலாம் குவாலிட்டியை. ஸோ 1080p நான் இப்போ வைக்க போகிறேன். ஸோ நீங்களே வந்து இதோட கிளாரிட்டி நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிடி மியூசிக்குள்ளே போயிட்டு BC8 ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு டிவைஸை BC8 ஆண்ட்ராய்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம ஃபோன் வந்து அதில் இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அண்ட் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ. என்னோடய ஃபோனில் இருக்கிற மேப்ஸு அண்ட் எல்லா ஆப்ஸும் வந்து அதில் ஆல்மோஸ்ட் சிங்க் ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் இருக்கிற எல்லாமே வந்து இதில் சிங்க் ஆயிடுச்சு, மேப்ஸு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபுல்லாகவே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் என்னோடய ஃபோன் வந்து அப்படியே ஆண்ட்ராய்டு ஆட்டோ வயர்லெஸ் வயர்லெஸ் கார்ப்ளே வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ சிங்க் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து மெனுவில் போயிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் பண்ணிக்கலாம், மேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் சடனாக வந்து லாஸ்ட்டாக நான் சர்ச் பண்ணது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து இப்போது வந்து பாலாஜி காம்ப்ளெக்ஸ் BMW குன் மோட்டார்ட் அப்படின்னு போகணுன்னா ஒரு தட்டுனா போதும், நம்ம ஃபோனில் என்ன ஸ்பீடு இருக்கோ அதே ஸ்பீடில் வந்து நமக்கு வந்து சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணும். ஸோ அடுத்த செகண்டே வந்து லொக்கேஷன் எல்லாமே காட்டும். ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு கூட சப்போர்ட் பண்ணும், ஈவன் ஆப்பிள் ஃபோனுக்கு கூட சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஸ்டமில் இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்திங்கன்னா வித் DSPயோடு வரும். ஸோ இதுதான் டிஎஸ்பிங்கிறது உங்களுக்கு வந்து டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர். ஸோ நீங்கள் வந்து அந்த பாஸு, அந்த ட்ரிபிள், மீடியம் அண்ட் எல்லாமே அல்ட்ரா ட்ரிபிள் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் தான் மாற்றிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சவுண்டும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இது பேர் தான் DSP. இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இது இருக்கிறதுனால நமக்கு சவுண்ட் வந்து இன்னும் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எவ்வளோ சூப்பராக இருந்தது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், எல்லா ஆப்ஸும் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். அண்ட் மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா T5 ப்ராசஸர் இருக்கிறதுனால சிஸ்டம் வந்து சுத்தமாக ஹேங் ஆகாது. ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக கூட ஒர்க் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 inch சிஸ்டம் நம்ம மாட்டியிருக்கோம் ஹோண்டா சிட்டியில். ஸோ உங்கள் வண்டிக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாட்டணும்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டமோடு சேர்த்து ஒரு காம்போவாக கொடுப்பேன். ரிவர்ஸ் கேமரா, சிஸ்டம், பேனல் எல்லாமே சேர்த்து ஒரு ப்ரைஸாக கொடுப்பேன். அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கும் வேரி ஆகும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒரு புது காரோட புது ஆக்சசரிஸோட. Till then, take care, bye, see you.